அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், நீண்டாயுள், நிறைச்செல்வம், உடல் நலம், உயர் புகழ், உயர் பதவி, உயர் கல்வி, தொழில் வளம் பெருகி வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், அப்பாவுக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம், இசதெய்வ வணக்கம், குலதெய்வ வணக்கம். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழித்துணையாகவும் அமையுமாக. இப்படி நம்ம சொல்லும்போது நம்மை சுற்றி இறைவனுடைய ஆற்றல் சூழ்ந்து கொள்ளும். அது இரவும் பகலும் எந்தெந்த நேரத்திலும் நம்மளை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளும். எந்தெந்த நேரத்திலும், இரவிலும் பகலிலும் எந்தெந்த நேரத்திலும் நம்மை பார்த்து கொள்ளும். வள்ளல் பெருமான் ஒரு நாள் முடிவான நிலை, அதாவது திருக்காப்பிடுவதற்கு சில நாள்களே உள்ளன. அப்பொழுது தன்னுடைய சீடர்களையும் பொதுமக்களையும் அழைத்து பேசுகிறார். இதனால் இக்காலம் வரை என்னோடு இருந்தீர்கள், எதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அதுதான் எனக்கு ஒரு மன கஷ்டமாக இருக்கிறது. நான் சொல்வதை கேளுங்கள். உங்களுக்கு என்னை விட ஈஸியான நிலையில் உங்களுக்கு நீங்கள் அந்த நிலையை அடைவதற்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சமாதி வேண்டுமா இல்லை மறைய வேண்டுமா? இது ரெண்டு தான். உங்களுக்கு எது வேண்டுமானு சொல்லுங்கள், அந்த வழியை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம் உடலில் உள்ள ஜீவாத்மா பரமாத்மா நம் உடலில் இருந்து வெளியேறிவிடும். நம்ம எப்போ சாகிறோம்? ஜீவாத்மா பரமாத்மா இருக்குது, பரமாத்மா வெளியேறி விடுகிறது. ஜீவாத்மா உடலில் இருக்கும், பரமாத்மா இயற்கையோடு இயற்கையாக கலந்துவிடும். பரமாத்மா ஜீவாத்மா எங்கிருந்து வந்ததோ அங்கே சென்று விடும். சுத்தவெளியிலிருந்து வந்தது அங்கே சென்று விடும். தான் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மீண்டும் பிறவி எடுக்கும். சமாதி என்பது எல்லோராலையும் முடியாது. அதுக்கு நிறைய சாதனைகள் படைக்க வேண்டும், தவம் செய்ய வேண்டும், சோதனைகளை அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சமாதி அடைய முடியும். அதிகமான தவம் இருந்தால்தான் சமாதி அடையலாம் அப்படின்னு சொல்றார். பெரிய பெரிய கோவில்களில் இன்றைக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது என்றால் அது ஜீவ சமாதியினுடைய ஈர்ப்பு சக்தி தான். அங்கே இருக்கின்ற பெரியோர்களுடைய ஈர்ப்பு சக்தி தான். எந்த சிவன் கோவிலாக இருந்தாலும், வைணவ பெருமா கோவிலாக இருந்தாலும் அங்கே சித்தர்கள் சமாதி இருக்கும். அதுபோல் ஆறுபடை வீடு முருகன் இருக்கின்ற இடம் போகிற சமாதி இருக்கும். அதில் அதிகமாக சமாதி இருக்கிற இடம் திருச்செந்தூர். அதனால் அங்கே ஈர்ப்பு சக்தி வரக்கூடிய காரணம் என்னவென்றால் பெரியோர்களின் காந்த சக்தியே அப்படின்றார். சமாதியில் இருப்பவர் அருட்கண் பார்வை வசீகரமானது அப்படின்றார். அவங்க பார்வை இருக்குது, அது வசீகரமானதான். அங்கே போகும்போது நம்ம உடலில் இருக்கிற பிணி நீங்கும், மனநலம் சரியாகும், நமக்கு மனம் திடமாகும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பார்வை படுவதற்காக தான் நாம் சீவ சமாதிக்கு செல்கிறோம். அதனால்தான் பெரியோர்கள் எழுந்தருளிய திவ்ய தலங்களுக்கு சென்று வா என்று நான் தங்களுக்கு சொன்னேன். ஆகையினால அவருடைய பார்வைப்படும். அவர் சிவ சமாதியில் இருந்தாலும் அவருடைய அருட்கண்கள் வெளியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றார். இவருடைய தவ வலிமையால் சமாதி அடையக்கூடியவர்கள்
முன்கூட்டியே இத்தனாம் தேதி இன்ன கிழமை இத்தனை மணிக்கெல்லாம் நான் மறைந்து விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் வட மாதிரியில் ஒரு சித்தர் சொன்னாராம், நம்ம 9 நாள் இருப்பேன், 9 நாள் கழித்து நான் சமாதி அடைஞ்சிடுவேன். ஆனால் அந்த 9 நாள் முன்கூட்டியே ஆகாரத்தை நிறுத்திட்டாராம். அவர் 9 நாள் தான் ஆகாரம் நிறுத்தினாராம், 9ஆம் நாள் சமாதி அடைஞ்சிட்டாராம். அவருடைய தேகம் விரப்படையவில்லை, துர்நாற்றம் வீசவில்லை. சித்தருடைய உடலானது நாராது, வீங்காது, துர்நாற்றம் அடிக்காது அப்படின்னு சொல்கிறார். அதே போல் அவர் 9 நாள் கழித்து அந்த ஜீவாத்மா பரத்தோடு சென்று கலந்து விட்டது. அவர் ஜீவன் உள்ளே இருக்கிறார், சிவ சமாதி உள்ளே இருக்கிறார். ஆனால் அவருடைய உடம்பு பல ஆண்டுகள் ஆனாலும் அது அழியாது. அப்பொழுது அந்த உடலைக்கு கீறி பார்த்தால் ரத்தம் பீரிடும் அப்படின்னு சொல்கிறார். இதுபோல் இப்போ சமீபத்தில் நெய்வேலியில் ஒன்று நடந்தது. ரயில்வே ரோடு அகலப்படுத்துனாங்க. அங்கே ஒரு சித்தர் இருந்தார், எலுமிச்சம்பழ சித்தர்னு. அவரை சாதாரணமாக சமாதின்னு சொல்லி இது எடுத்துடலாம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரோடு வேலை செய்கிறவங்க நவீன இயந்திரங்களை கொண்டு அதை அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அதை அப்புறப்படுத்த முடியவில்லை. எவ்வளோ முயற்சி செய்யும் முடியவில்லை. அதன் பிறகு அவங்களுடைய சமாதி அடைந்தவருடைய உறவினர்களை அழைத்து இது எப்படி இவருடைய சமாதி ஆச்சுன்னு கேட்கும்போது, இது ஒரு தவநிலையில் இருந்தார், சிலருக்கு மருந்து கொடுப்பார், சிலர் அருட்கண் பார்வையிலே குணமாக்குவார் அப்படின்னு சொல்லும்போது, சரி இதுக்கு நாங்கள் தகுதியான ஒரு இடத்த கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க ஒரு இடத்த வாங்கி கொடுத்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு, பிறகு ஒரு பெரிய இரும்பு பொட்டியில் அது அவருடைய உடலை எடுக்கும்போது ரத்தம் வந்ததாக சொல்கிறாங்க. அதனால் அதை அப்படியே ஒரு இரும்பு பொட்டியில் வச்சு அங்கேருந்து கிரேன் மூலம் தூக்கின்னு கொஞ்சம் தூரத்துக்கு அப்பால் ஒரு 50 சென்ட் நிலத்தை வாங்கி அதில் சமாதி வச்சுருக்காங்க. இதே போல் நிறைய இடங்களில் நடந்திருக்குது. வடமாயில் நடந்திருக்குது, நெய்வேலியில் நடந்திருக்குது, உந்தூர்பேட்டையில் நடந்திருக்குது. இது ஜீவ சமாதியினுடைய அது பல ஆண்டுகள் இருப்பாங்க, அவங்க நாட்டில் இருப்பாங்க. ஆனால் வருவர்களோட பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கு நியாயமான குறைகளை சரி செய்வார்கள், நியாயமான கோரிக்கைகளை சரி செய்வார்கள். தவநிலையை அடைய வேண்டும் என்று உருக்கமோடு யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக அதை சரி செய்வார்கள், அந்த நாணத்தை உண்டு பண்ணுவார்கள், எப்படி அடைய வேண்டும் என்பதெல்லாம் சொல்லி தருவார்கள் அப்படின்னு சொல்கிறார். சமாதி அடையக்கூடிய சித்தர்கள் காற்று மட்டும் மூக்கில் போகிறது நின்றுவிடும், ஆனால் உள்முகமாக மூச்சு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். உள்முகமாக அது, அதனால தான் உடம்பு அழியாது இருக்குது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உள்ளே காற்று இருக்கிறது. காற்று இருக்கிற வரைக்கும் மண் தொடாது. நம்ம உடம்புல காற்று இருக்கிற வரைக்கும் மண் தொடாது, காற்று போனால் தான் மண் தொடும். அதனால்தான் அவர்கள் பல ஆண்டு காலம் சிவசமாதியில் வாழ்ந்து அடியார்களுக்கு காட்சி அளித்தார்கள். அந்த உடலை தொட்டு பார்த்தால் லேசான சூடு இருக்கும் அப்படின்றார். நம்ம எங்கே தொட்டு பார்க்க முடியும்? பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சிவசமாதி அடைஞ்சிருப்பாங்க, அவங்க உள்ளே போய் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் தவம் இருந்து, அதிகமான கடினமான தவம் இருந்து பார்க்கலாம். பல வருஷம் ஆனாலும் பரமாத்மா தான் மேலே சென்றுவிடும், ஜீவாத்மா உடலிலே இருக்கும். ஜீவ ஓட்டம் உடலிலே ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அப்படியே இருக்கும் பொழுது இறைவன் அங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி யாருக்கு, அதாவது உள்ள அந்த ஜீவாத்மா உள்முகமாக இருக்குமா, பரமாத்மா தான் பரத்துக்கு சென்றுவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய உடலிலே ஜீவன் ஒடுங்கினால் அவர்களுக்கு மீண்டும் பிறவி கிடையாது. ஜீவன் உள்ளே ஒடுங்கிட்டால் மீண்டும் பிறவி கிடையாது. அவங்க பல வருஷம் இருப்பாங்க, 2000 வருஷம் 3000 வருஷம் கூட அப்படியே இருப்பாங்க. கல்லுக்குள்ளே தேரை எத்தனையோ ஆண்டுகள் இருக்கும், எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுபோல் 5000 வருஷம் 6000 வருஷம் கூட கல்லுக்குள்ளே தேரை இருக்கும். அதுபோல் இவனுடைய
ஜீவ ஓட்டம் உள்ளுக்குள்ளே இருந்து காட்சியளிப்பார்கள். அதனால்தான் சில ஆலயங்களிலே கூட்டப்பெருக்கு அதிகமான கூட்டங்கள் சென்று வழிபடுவது காரணம் என்னன்னு கேட்டால், இவங்களுடைய வசீகரமான ஒரு பார்வை உள்முகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய உயிர் உடலில் ஒடுங்கினால் சமாதி, உடலில் ஒடுங்காவிட்டால் இறைவனோடு கலந்துவிடும், இந்த உடம்பும் அப்பொழுதே கரைஞ்சி விடும் அப்படின்னு சொல்கிறார். மாணிக்கவாசர் திருச்சியில் தான் அவர் பிறந்த ஊர். அரச சபையில் ராஜாவாக இருந்தார், மந்திரியா. மாணிக்கவாசர் நல்லா வாழ்ந்து இல்லறத்திலேயே இருந்து இல்லறத்தில் இன்பத்துவங்களை அடைஞ்சி அரச சபையிலையும் மந்திரியாக இருந்தவர் தான் மாணிக்கவாசர். அவர் இறைவனோடு ஜோதியில் கலந்தார். ஞானசம்பந்தர் இறைவனோடு ஜோதியில் கலந்தார் திருமண கோலத்தோடு. வள்ளல் பெருமானும் இறைவனோடு ஜோதியில் கலந்தார். திருநாவுக்கரசர் நீரிலே மறைந்தார். இப்படி இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். எவ்வளோ பேர் மறைஞ்சிருக்காங்க, நீரில் கரைஞ்சிருக்காங்க, சமாதி அடைஞ்சிருக்காங்க. எவ்வளோ பேர் என்ன சொல்கிறாருன்னா, சமாதியை விட மறைவது தான் நல்லது அப்படின்றார். காற்றை உள்முகமாக அடக்கினால் சமாதி, ஏற்கனவே சொல்லியிருக்கார். காற்றை வெளியில் விட்டால் ஜோதி. வெளியிலே அதை எப்படி ஏற்றி இறக்கி நிறுத்தணுமோ அப்படி நிறுத்தினா ஜோதியாக, ஜோதியிலே இரண்டரை கலந்து விடலாம் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்த உடலானது கம்மந்தட்டு மாதிரி, இந்த உடலானது கம்மந்தட்டு மாதிரி, இந்த உடம்பை பொன்மயமாக மாற்ற வேண்டும், பொன்னான உடம்பாக மாற்ற வேண்டும், கற்பூர உடம்பாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதான் உச்சி கம்மந்தட்டு ஊட்ட பிரிச்சு கட்டு, காசிக்கு 2 தட்டு, கரண கிழங்கடா, தோலை உரியடா, தொண்டையில வையடா, தொண்டையில வையடா அப்படின்னு சொல்லி பாடல். இது விளையாட்டில் பாடக்கூடிய பாடல். உச்சி கம்மந்தட்டு, இந்த ஊட்ட பிரிச்சு கட்டு, காசிக்கு 2 தட்டு, கரண கிழங்கடா, தோலை உரியடா, தொண்டையில வையடா, தொண்டையில வையடா அப்படின்ட்டுருக்கான். எவ்வளோ ஒரு அற்புதமான அந்த பாடலில் எவ்வளோ ஒரு பெரிய சக்தியை அடங்கி வச்சுருக்காங்க. இந்த சோளத்தட்டு கம்மந்தட்டு மாதிரி இருக்கக்கூடிய இந்த உடம்பு, இதை பிரித்து கட்டணும்னா காற்று தான் நம்ம கவனிக்கணும். காற்று தான் மனசுக்கு பின்னால் காற்று ஒடுங்கி இருக்கிறது. அந்த காற்றை நம் வசப்படுத்தினால் இந்த ஊட்டை, உடல் என்னும் ஊட்டை பிரித்து கட்டலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பிரித்து கட்டிட்டா காசிக்கு 2 தட்டு அப்படின்னா சூரிய சந்திரன் இதான், வேற ஒன்றும் கிடையாது, அக்னி. இந்த காசிக்கு போகிறதுக்கு 2 தட்டு, காசிக்கு 2 கட்டுன்னு சொல்லுவாங்க, 2 தட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 2 தான் சூரியகலையும் சந்திரகலையும் ஒன்றானா அக்னிகளை. காசியை பார்க்கலாம். எந்த காசி இங்கே தான் இருக்கிறது, முச்சந்தியில் தான் இருக்கிறது, புருவமதியில் தான் இருக்கிறது. ஆகினால காசியை பார்க்கணுன்னா அந்த வீட்டை பிரித்து கட்டணும். இந்த உடல் சூட்சமமாக சுத்த தேகம் பெற வேண்டும், சுத்த தேகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சிவசமாதியிலே வாழ்பவர்கள் 64 சித்திகளும் அனுபவித்தவர்கள், கற்றவர்கள், கற்றிருப்பார்கள். நாம் மனம் உருகி, அந்த ஜீவாசமாதியில் மனம் உருகி நாம் கேள்விக்கு நம்முடைய கோரிக்கைகளை வைத்து கேள்வியை கேட்கின்ற போது அதை மனசார தீர்த்து வைப்பார்கள். அதனால்தான் திருச்செந்தூருக்கு நிறையா ஜனங்க போயிட்டு வரதுனான்னு கேட்டால் அங்கே நிறைய சமாதி இருக்குது. ஜீவனை உள்முகமாக வைத்திருக்கக்கூடிய சமாதி. அங்கே உட்காந்தோம்னா நீ வாடல அப்படியே 1 மணி நேரம் உட்காந்தாலும் எங்கே இருக்கிறோன்னே தெரியாது. நாம் எங்கே இருக்கிறோம், எப்படி என்ன நம்ம உடம்புல நம்ம இருக்கிறோமானே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு சுகமான இடம். அதாவது முருகன் கோயிலில் உட்கார முடியாது. அதுக்கு எதிரே நாராயணிக்கு கோயில்னு இருக்குது. அதில் தான் சித்தர்கள் இருக்காங்க. அங்கே ஒரு சாக்கு சித்தர், நிறைய பேர், ஒரு 10 பேர் இருக்காங்க. மொத்தம் 32 பேர் இருக்கிறதாக தகவல். 32 பேர் இருக்காங்க.
அதனால தான் மக்கள் அங்கே போயிட்டு வரவங்கெல்லாம் சுயட்சமாக பரவாயில்ல, நாங்கள் போயிட்டு வந்தோம் பரவாயில்ல, பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சி, பையனுக்கு வாரிசு உண்டாயிடுச்சு, நாளைக்கு தொழில் நல்லபடியாக நடக்கு. இப்போ கூட சமயத்தில் என்கிட்ட வர சொன்னார், நாங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வருவோம். வர சொன்னார் 6 மாதத்துக்கு ஒரு ஐட்டம் போயிட்டு வருவோம். அதுக்குள்ள நான் வருஷம் போயிட்டு வருவேன் அப்படின்னார். வருஷான்றது ரொம்ப பக்கத்தில் வர மாதிரி இருக்குது அவர் சொல்கிறது. 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு போய் வரன்றது ரொம்ப தூரமாக இருக்குது. வருஷம் போயிட்டு வருவோன்றது ரொம்ப கெட்டி ஆகிடுச்சு. அவர் சொல்ல நான் வருஷம் போயிட்டு வருவேன். இவன் சொல்ல நான் 3 மாதத்துக்கு ஒரு முறை போவேன், 6 மாதத்துக்கு ஒரு போவேன், இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க என்கிட்ட. அப்போ அங்கே ஏன் இழுக்குதுன்னு சொன்னால், ஜீவனை உள்ளடக்கியவர்கள் சமாதி நிறைந்திருக்கின்ற இடம். சுனாமி அடித்த போது கூட அங்கே அந்த கோயிலுக்கு சுனாமி அடிக்கவில்லை. அது கடற்கரையும் கோவிலும் ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த கோவில் மீது தான் அலை அடிக்கும். திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருபவர்களாம் தினமும் கூடும் தெய்வாங்கன்னு பாடுவாங்க. அப்போ அங்கே அசுரரை வென்ற இடம்னு சொல்லுவாங்க. அசுரர்னா நம்ம உடம்பில் இருக்கிற ஆணவம், கண்மை, மாயை என்ற முக்குணங்களை அழிக்கக்கூடிய இடம். அதுதான் அசுரர்கள் வென்ற இடம் அப்படின்வாங்க. தேவரை காற்ற இடம். தேவர்னு தேவர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, நாமளும் தேவருக்கு சம்பந்தம். அதனால் என்ன சொல்கிறார், நீங்களே தேவனாகலாம் முயற்சி செய்தால், கடினமான முயற்சி செய்தால் அப்படின்னு சொல்கிறார். இப்போ முடிவான நிலைக்கு அவர் வந்த பிறகு தான் இதை அவ்வளோ திட்டவட்டமாக சொல்கிறார். வள்ளல் பெருமான் திருக்காப்பிடுவதற்கு ஒரு 2-3 நாள் தான் இருக்குது, 2-3 நாள் இருக்குது. அப்போ கேட்குறார், இன்னும் சில தினங்களே நான் இறைவனோடு 2.5 கலப்பேன். சில தினங்களில் தங்களுக்கு என்ன ஐயம் இருக்கிறதோ அதை கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். தொண்டர்களையும் பொதுமக்களையும் அழைத்து கேட்குறார். கேட்கும்போது, இது நாள் வரையில் என்னோடு இருந்தீர்கள், இது நாள் வரைக்கும் என் கூட இருந்தீங்க, கூட இருந்ததுக்கு என்ன பலன் கண்டீர்கள்? என் கூட இருந்ததுனால நீங்கள் யாராவது ஒருவரால் என்னை போல் வந்தீர்களா? நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டீர்களா? இல்லை. இப்பொழுதாவது நான் சொல்வதை கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சன்மார்க்கம் என்னவென்று தெரிந்து கொள்ளவில்லை, இனிமேலாவது தலைவனையே தொழுவதாக வணங்குவதாக சதா தலைவனை இடவிடாமல் பழகி வணங்கி வந்தால் நம் தலைவனாகிய இறைவன் காட்சியளிப்பார். ஒரு இடத்துல கேட்குறார், சன்மார்க்க சங்கத்தவரே சிற்றடியேன் சிறந்தாழ்த்தி தாழ் பணிந்து கேட்கின்றேன் அப்படின்றார். தாழ் பணிந்துன்னா அவங்க காலை தொட்டு வணங்கி கேட்குறன்ற எந்த அளவு இறங்கி வந்துக்கிறார் பாருங்க. அவ்வளோ முயற்சி பண்ணி கேட்கும்போது கூட யாருமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிற்றடியனா நான் சின்னவன் அப்படின்றார். ஒரு இடத்துல நாயனும் கடையன்னுவார், நாயை விட கடைசியாக நாள் சொல்லுவார். ஈயனும் இகழ்ந்தியன்வார், ஈயை விட கடைசியாக சொல்லுவார். பெரியவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் பெரிய ஆளுன்னு சொல்ல மாட்டாங்க. யாரெல்லாம் பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்களோ அவங்க சின்ன ஆள் ஆகிடுவான் இறைவன். அதனால் தெரிந்தாலும் தெரியாத போல் நடிப்பவர்கள் தான் தப்பித்து கொள்ள முடியும். உங்கள் தாழ் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் தயவோடு, இதை நீங்கள் கேட்பீர். என்னையும் உங்கள் குலத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொள்வீர் அப்படின்றார். எப்படி சொல்றாரு? என்னையும் உங்கள் குலத்தில் ஒருவனாக, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொள்வீர் அப்படின்றார். இவ்வளவு சொல்லிட்டு சொல்றாரு, எல்லா வல்ல சித்தன் என்னோடு கலந்திருக்கின்றான், தன்மயமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே. தன்மயமாக எண்மயமாக விளங்கக்கூடிய சுத்த சிவம் ஒன்றே அப்படின்றார். தன்னானை என்னானை சத்தியமா சொல்கின்றேன் அப்படின்னார். ஓ மேல ஆணை, என் மேல ஆனப்பா, சத்தியமாக சொல்கிறேன்ப்பா, கேளுங்கப்பா அப்படின்னு கேட்குறார். அப்பொழுது அப்படியும் அவங்க சொல்லும்போது அதை ஏற்றுக்கவில்லை. நான் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கடை தேர்வுங்கன்னு பார்த்தேன்,
நீங்கள் கடை தேர்ற மாதிரி தெரியல. கடை தேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நீங்களெல்லாம் கடை தேர வேண்டும் என்பது தான் உங்களை தாழ்பணிந்து கேட்டேன், தாழ்பணிந்து கேட்கின்றேன். சிற்றடியேன், என்னை உங்கள் குலத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற. எந்த ஜாதி எந்த மதம் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, உங்கள் குலத்தில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரொம்ப என்ன முடிவான நிலை. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே மறைய போகிறோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் முன்கூட்டியே தெரியும் எப்போ நம்ம மறைய போகிறோன்றது. ஆனால் மனிதனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்பயே அன்னைக்கே இருந்துருவோம். ஆனால் அவங்களுக்கு தெரியும், முன்கூட்டியே சொல்லிவிடுவார்கள். அப்படி இருக்கின்ற காலத்தில் ஒரு விருத்தாசலத்திலேருந்து ஒரு அன்பர் வந்து, ஐயா எங்கள் மனைக்கு நீங்கள் ஒரு நாள் உணவு அருந்த வர வேண்டும் அப்படின்னு கேட்குறார். இவர் உணவெல்லாம் நிறுத்திட்டார். மாதம் ஒரு நாள் சாப்பிட்றது, 2 மாதம் தெரியாமல் எங்கே இருக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறது, இவங்களாலே கண்டுபிடிக்க முடியாது. அப்படிலாம் இருந்திருக்காரு. அதனால் எந்த நேரத்தில் அவர் ஒரு பெரிய நண்பர் கூட இருந்தவர். உயிர் காப்பான் தோழன் சொல்லுவாங்க, உயிரை கொடுப்பான் தோழன்வாங்க. அதில் உயிரை எடுக்கிற தோழன் இருக்கான். அதனால் உயிரை கொடுக்கக்கூடிய தோழன் அவன் வந்து ரொம்ப அன்போடு கேட்குறாரு, எங்கள் மனையில் நீங்கள் உங்களுடைய திருவடி பட வேண்டும், ஒரு நாள் உணவருந்து வேண்டும், ஒரு தேதி கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நானும் இப்போ வர மாதிரி இறைவனுடைய அருள் இல்லை, இறைவனுடைய சம்மதம் இல்லை. ஆகையினாலே இறைவன் சம்மதம் இருந்தால் நான் அங்கு வருவேன் அப்படின்றார். போங்கப்பா, இப்போ இறைவன் என்னை அங்கே அழைக்கிற மாதிரி தெரியல, அவனுடைய திருவருள் இருந்தால் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். எப்போ சாமி வருவீங்க, அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. வரலாம், திருவருள் இல்லைன்னா வராமலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம கூப்பிட்டோம் வரலன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. பார்த்தார், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. அவருடைய மனம் நம்ம மேலே ஒரு ஏக்கப்படுகிறது, ஏங்குறார், நம்ம பற்றி நினைக்கிறார். அந்த மனமானது நம்ம வந்து சூழ்ந்து கொள்ளும், அவர் எண்ண அலைகள் நம்ம வந்து சூழ்ந்து கொள்ளும். அந்த எண்ணங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்றால் அவருடைய இல்லத்துக்கு சென்று வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணுகு தொண்டரை கூப்பிட்டுட்டு போகிறார். போயிட்டு மதியம் 1 மணிக்கு போயிட்டு உள்ளே போகிறார் சர்னு விருத்தாசலத்தில். அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. சாமி வந்துட்டார், சாமி வந்துட்டார், வாங்க வாங்க, இப்படி ஓடுறாங்க அப்படி ஓடுறாங்க. ஓடியாந்து, என்ன இப்படி வந்துட்டாரு, சொல்லாமலே வந்துட்டாரு, ஒரு தேதி சொல்லலையே, இத்தனை நாள் வரும்னு சொல்கிறது இல்லையா, ஏன் சாமி நாங்கள் தேதி கேட்டோம், நீ மாட்டில் வந்து எதுவுமே சொல்லாமலையே வந்துட்டீங்களே அப்படின்னு புலம்புறாங்க. அப்போ சொன்னார், இறைவனுடைய அருள் இருந்தால் வருவேன் என்று தான் நான் சொன்னேனே தவிர நான் வருவேன் என்று சொல்லவில்லை. ஆகையினால இப்பொழுது என்ன ஆகாரம் கொடுக்க போகிறீர்களோ அதை கொடுங்கள் அப்படின்னாரு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. மிளகு ரசம் தான் இருக்கான், கொஞ்சம் சாம்பார் இருக்கான். சாமி கொஞ்ச நேரம் பொறுங்க, நான் சமைச்சிட்றேன் அப்படின்னா, நீ எதையும் சமைக்க வேண்டாம், இருப்பதே போதும், இருக்கிறத மட்டும் கொடுங்க, அன்பே போதும், உங்கள் அன்புக்காக கட்டுப்பட்டு வந்தேன் அப்படின்னாரு. அதான் ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூடிட்டாலும் உண்ணதே அமிர்தமாகும், முப்பழமொடு பால் என முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசிகளோடு கடும் பசியாகும் தாமே அப்படின்னு. அப்போ 30 பழம் கொடுத்துட்டு என்ன இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து சேர்ந்தான், செலவு 500 ரூபாய் போச்சு அப்படின்னு நினச்சாங்கன்னா இருக்கிற பசியை விட மோசமான பசி ஆகிடுமா, கடும் பசி ஆகுமா. ஆனால் இவங்க கொடுக்குறது கூட கொடுத்தாலும் மன நிறைவோடு கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது அமுதமாகுமா. அதான் ஒப்புடன் முகமலர்ந்து முகமலர்ச்சியோட சிரிப்போட ஒரு துடிப்போட வந்துட்டார் இருந்தாங்கன்னு கொடுக்குறாங்க பாரு. அதுதான் அந்த சொல்லும்போது அவங்களுக்கு ஒன்றும் புரியல. கொண்டா இருக்கிறது கொண்டு வா, எனக்கு நான் வேறு ஒரு இடம் போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் கட்டளையை ஏற்று உங்கள் ஆவல் வீணாகக்கூடாது என்பதற்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அவங்க கூட வந்து நான் ஒரு வாரம் தான் இருப்பேன்னு சொல்லலை.
திரும்ப அவங்க மிளகு ரசம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு சும்மா ஒரு உண்டை சாப்பிட்டு இது திருப்தி அப்படின்ட்டு வந்துட்டார். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதில் சில பேர் கல்யாணத்துக்கு கூட போய் கொஞ்சம் பெரியவங்களை போய் நம்ம அழைச்சோம்னா வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. நான் வரமாட்டேன்ப்பா, எனக்கு வேலை இருக்குதுப்பா, நீங்கள் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. போய் கூப்பிட்றவங்களுக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி ஆகிடும், கூட்டம் வரமாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் அந்த திருமணத்தை அன்று பார்த்தா கரெக்டான டைமுக்கு அங்கே முகூர்த்தம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே வந்து உட்காந்துருப்பாங்க. கல்யாணக்காரர்கள் ஒரே அதிர்ச்சி ஆகிடும், என்னடா இது நம்ம வரமாட்டேன்னு அப்படி சொன்னார், ரொம்ப கண்டிஷனாக சொன்னார் வரமாட்டேன்னு, இன்னும் உடனே முகூர்த்தம் பண்ண ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்களாம். அப்போ அந்த பெரியவங்க கேட்பாங்களாம், நான் ஏன் வரமாட்டேன்னு சொன்னேன்னு சொன்னால், எனக்காக நீங்கள் ஆடம்பர செலவு செய்வீர்கள், ஆடம்பரமான செலவு செய்வதை விட அந்த செலவை மணமக்களுக்கு செய்தால் பரவாயில்லை, எனக்கு ஒருவனுக்காக நீங்கள் ஆடம்பர செலவு செய்யக்கூடாது என்பதற்காக தான் நான் வர முடியாது என்று சொன்னேன்னு சொல்லுவாராம். இப்படி ஒரு மகான்கள்லாம் இருக்காங்க. அதுபோல் வள்ளல் பெருமானும் விருத்தாசலத்துக்கு வரன்னு சொல்லலை, திடீர்னு கிளம்பி போனார். இதுதான் மகானுடைய வேலை. நான் நிறையா திருமணத்தில் பார்த்துருக்கேன், முக்கியமானவங்களை கூப்பிடுவாங்க, வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கரெக்டான டைமில் அவங்க தான் முன்னாடி நிற்பாங்க. இப்படியும் சில பேர் இருக்காங்க. அவங்களாம் உயர்ந்த மகான்கள்னு பேர், தயவு உள்ளவர்கள்னு பேர். அதனால் அவரை சொல்கிறார், நீங்கள் என்னை போல் நீங்கள் திருமணம் முடிந்து பிறகு மனைவியோடு குடும்பம் நடத்தாமல் வர வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் திருமணம் செய்து குடும்பத்தை நடத்தி அதன் பிறகே வரலாம். இல்லறத்தை முறையாக கடைப்பிடிப்பவர் துறவரம் சென்று வாழ்பவரை விட, எப்படி துறவரம் காட்டிலே போய் வாழ்ந்துட்டு இருக்காங்களே அவங்கள விட இல்லறத்தை முறையாக கடைப்பிடிப்பவரே பெரியவர், அவரே இறைவனுக்கு சமமானவர். இல்லறம் என்பது அவ்வளோ ஒரு சிரமமானது. வழுக்கு மரம் ஏறுவது போல் இல்லறம். அதில் ஏறி அவன் உச்சிக்கு வந்து விட்டால் அவனே துறவரத்தை ஒரு துறவியை விட பல மடங்கு உயர்ந்தவன் அப்படின்றார். ஒரு துறவி என்ன பண்ணுவார், 5 வயசுலேருந்து அவர் மாடல உட்காந்துருப்பார், சிவா அப்படின்னு. ஆனால் அவரை விட திருமணமாகாமல் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் சிவசிவான்னு உட்காந்துருக்கிறாரு, அவரு பெரியவர் இல்லை அப்படின்னு சொல்கிறார். திருமணம் நடந்து இல்லறத்தில் இருந்து இல்லறத்தை முறையாக நடத்தி எல்லோரும் நம்ம சந்தோஷப்படுத்துவது போல திருவெண்காட்டார் என்ன பண்ணார், திருவெண்காட்டார் இல்லறத்தை சுகமாக நடத்தினார். இல்லறத்தில் எந்த பிரச்சனையுமே அவர் கிடையாது. ஆனால் என்ன சொல்லுவீங்க, அவர் செல்வந்தர்னு சொல்லுவீங்க. செல்வந்தராக இருந்தாலும் தொழிலை விடாமல் செஞ்சுட்டு இருந்தார், செய்யும் தொழிலே தெய்வம்னு. அப்போ திருவெண்காட்டார் இல்லறத்தை முடித்தவர் தான். அவருக்கு துறவரம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. இல்லறத்தை முறையாக நடத்துபவரை கண்டால் தேவலோகத்தில் உள்ள தெய்வேந்திரனே சரணடைவார் அப்படின்னு சொல்றார். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, இல்லறத்தை முறையாக நடத்துபவனை கண்டால் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வேந்திரன் சரணடைவாராம். என்ன சொல்றீங்க, அவர் சரணடைவார் அப்படின்றார். நானும் இல்லறத்தில் வாழ்ந்து பிறரையும் இல்லறத்தில் அப்படின்னா சொல்கிறவங்க தானும் அப்படின்னா தான் இல்லறத்தில் வாழ்ந்தவங்களா இருந்தால் தான் அது பிறருக்கு சொல்லணுன்ற. தானும் இல்லறத்தில் வாழ்ந்து பிறரையும் இல்லறத்தில் வாழ வைப்பவன் அவனுடைய வாழ்வானது தவம் செய்பவரை விட, தவம் செய்கிறார் அவரை விட சிறந்ததாகும். தானும் இல்லறத்தில் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடியவர் அவர் தவம் செய்பவரை விட, தவமே அதிகமாக செஞ்சுக்கிறாரு, அவரை விட மகா சிறந்த சித்த ஞானி ஆவார் அப்படின்றார். ஏன் இதை கடைசி கட்டத்தில் சொல்கிறாருன்னா, அவர் இடத்துல சொல்கிறார், நீங்கள் ஆகாரம் கிடைக்குது என்று சோம்பேறியாக, யாரும் இதை தப்பாக நினைக்கிறீங்க, சோம்பேறியாக இருந்து விடாதீர்கள், ஒழியுங்கள்.
உழைத்து குடும்பத்தை நடத்தி முடியாதவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். அந்த உபகாரமே உங்களை மேலே கொண்டு வந்துவிடும். நாம முடிகின்ற காலத்தில் என்ன, வள்ளல் பெருமானும் சில காலம் சித்த மருந்து விற்றார், வியாபாரம் செய்தார். சித்த மருந்துனா ஒரு 3 வேளை கொடுத்தாலும் சரியாயிடும். அது மாதிரி படம் வச்சார். எல்லா சித்த மருந்து வேலையும் அவருக்கு தெரியும். ஒரு இறந்து போன கிளியினுடைய வலது காலில் அந்த பச்சளையை கட்டிட்டு இடது காலில் சாரை ஊற்றுனா அது 3.25 நாழிகை பேசும் அப்படின்றார். நாழி கணக்கு பேசுன்றார். அதாவது 2-2.5 மணி நேரம் பேசும் அப்படின்றார். அதே போல் இறந்தவருடைய வலது காலிலே அந்த பச்சளையை ஊற்றினால் அவர் ஒரு சில நாழிகை பேசுவார். சில நாழிகைன்னா ஒரு 10 நிமிஷம். இங்கே அதை வச்சுருக்கிறேன், அங்கே அதை வச்சுருக்கேன், அவங்களுக்கு இதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு ஏந்து பேசுவாங்களாம். அப்புறம் என்ன சொல்கிறாரு, இது தெரியாத காலங்களில் செய்த வைத்தியம். ஆனால் தவத்திலே சிறந்தவர், தவம் ஞானி, தவத்தை முறையாக கற்றுக்கொண்டவர், ஜீவனை உள்ள அடக்கியவர், ஜீவனை வெளியே விட்டு கரைப்பவர் இவர். இறந்த பிணத்தை உற்று நோக்கினால் அப்பிணம் உயிர் உண்டாகும் அப்படின்றார். இப்போ மருந்தை விட சிறந்து எங்கே இருக்கிறாரு? உடம்புல தான் இருக்கு. உடம்புல இருக்கிற இறைவனை உணர்ந்தால் இறந்து போன ஜீவனை கருணையோடு பார்த்தால் அந்த ஜீவனானது உயிர் பிழைக்கும் அப்படின்றார். அப்போ பாருங்க, தவத்தை எந்த அளவு செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. ஆனால் நான் நிறைய பெரியவங்க கிட்ட பழகிருக்கிறேன். யாருமே தவம் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. தவம் வேண்டாம், யாரும் தேவையில்லை. வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, உபகாரம் செய்யுங்க, இல்லைன்னு சொல்லலை, செய்யுங்க. தவம் பண்ண முடியலன்னா பாடுங்க, பாட தவம் உண்டாயிடும், தவம் அதிகமாகும். இல்லை இறைவனையே சதா நினச்சிட்டு உங்கள் வேலையை செய்யுங்க. எத்தொழிலை செய்தாலும் யாதொன்றை நினைத்தாலும் முத்தர் மனம் மோனத்தே அப்படின்னு. நீ எந்த வேலை வேணாலும் செய்யலாம், உன்னுடைய எண்ணம் புருவ மத்தியிலே இருக்க வேண்டும். இதுதான் அது 11 வழி சொல்கிறாங்க புருவ மத்தி. அப்படி எந்த தொழிலை செய்தாலும் சரிதான், எண்ணங்கள் அங்கே இருக்க வேண்டும். இப்போ ஒரு கரகாட்டக்காரர் என்ன செய்வார், கரகத்தை தலையில் வச்சுக்குவார். வச்சுட்டு அந்த இசைக்கு தகுந்த மாதிரி அப்படி ஆடுவார். அப்படி ஆடும்போது இப்படி ஆடுவார். ஆனால் தலையில் இருக்கிற கரகம் விழாது. நல்ல உடம்பு அப்படி ஆட்டுவார். இசைக்கு தகுந்த மாதிரி ஆடுவார். ஆனால் அந்த சிரசு மட்டும் நேராக இருந்துக்கிட்டே ஆடும், இப்படி ஆடும். ஏன்னு கேட்டால் அப்படி எண்ணங்கள் பூரா இங்கே சிரசில் இருக்குது. கரகம் முந்துருதுன்னா பார்க்குறவங்க நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா கரகாட்டம் ஆடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தாய்மார்கள் குளத்துலேருந்து தண்ணி கொண்டு வரும்போது ஒரு சிம்மாடு வச்சு ஒரு குடத்தை தலையில் வச்சுருவாங்க. அது கையால் பிடிக்க மாட்டாங்க. அப்படி அவன் மாட்டில் வச்சுட்டு இப்படி இடுப்பில் ஒரு குடத்தை வச்சுக்குவாங்க. இடுப்பில் ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு அவன் மாட்டில் நடந்து போவாங்க. ஆனால் தலையில் இருக்கிற குடத்தை அவங்க பிடிப்பதில்லை. ஆனால் சிந்தனை அனைத்தும் அங்கே இருக்கும். தலையில் இருக்கிற குடத்து மேலேயே சிந்தனை இருக்கும். குடம் தலையில் இருக்குது, கீழே நாம் பார்த்து போகணும். கொஞ்சம் கால் பிசகினாலும் குடம் கீழே வந்துடும். அதுவும் மண் குடம் விழுந்தால் பொடியாக போயிடும். அப்படி தண்ணீர் கொண்டு வருவர்களுடைய எண்ணங்கள் தலையிலே அந்த சிரசிலேயே இருக்கும். கரகாட்டம் ஆடுபவர்கள் எண்ணமும் அந்த சிரசிலேயே இருக்கும். யாராருக்கெல்லாம் சிரசில எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள், வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்றார். அதனால நீங்கள் அனைவரும் அவங்களுடைய தொழிலை செய்துக்கிட்டே தவம் பண்ணுங்க. எல்லாருமே ஒரு தவம் தான் அப்படின்னு சொல்றார். அதனால நீங்களும் இல்லறத்தில் இருந்து திருவெண்காட்டாரை போல் திருவெண்காட்டாருடைய வரலாறை படித்தாலே நாமளும் அதை அடையலாம் என்ற எண்ணம் நமக்கு வரும். ஏன்னா அவரும் நிறைய பேரை சுட்டி காட்டுறார் வள்ளல் பெருமான். அவர் சொன்னதை கேளுங்கள், திருவள்ளுவர் சொல்வதை கேளுங்கள், மாணிக்க வாசகரை சொன்னதை கேளுங்கள், திருமூலரை சொல்வதை கேளுங்கள். ஏன்னா ஒருத்தரே சொல்கிறத விட அனைவரும் சொல்கிறத கேளுங்கள் தான் சொல்கிறார். ஆகையினால என்ன திருவெண்காட்டார் அவர் இறைநிலையை அடையிற வரைக்கும் பிறர் இடத்துல போய் உணவு வாங்கி சாப்பிட்டார்.
ஆனால் இறைநிலையை அடையும் போது பல துன்பங்கள் வந்தது. பல துன்பங்களை சந்திப்பவங்க தான் இன்பங்களை அடைய முடியும். இறைநிலைக்கு போகிறவங்களுக்கு பல விதமான துன்பங்கள் வரும். அப்படி அவருக்கு பல துன்பங்கள் வந்தபோது, இனி இந்த ஜீவனுக்கு உணவு தேடி எங்கும் செல்ல மாட்டேன், இந்த ஜீவனே என்னை விட்டு பிரிந்தாலும் பரவாயில்லை, என்னை தேடி உணவு வந்தால் அருந்துவேன்னார். அதே போல் அவர் நினச்சார். அன்னையிலேருந்து தேடி தான் அவருக்கு சாப்பாடு போச்சு. அவர் அதன் பிறகு எங்கேயுமே போகலை. அதனால் நாம் வள்ளல் பெருமான் சொன்னதையும் மற்றவர்கள் சொல்வதையும் மாணிக்கவாசகர் சொல்வதையும் எல்லாமே ஒன்று தான். அவர் எது சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறதே நீங்கள் நம்பாவிட்டாலும் இப்படி அவங்கள கேளுங்க இவங்களை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் தான் அது. அதனால் ஏதோ எனக்கு தெரிந்த சில விஷயங்களை தங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதில் சில தவறு இருக்குமேனாலும் அதை விட்டு மற்றதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க தயவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜோதி 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 சுயம், ஜோதி 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 வரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், ஜோதி 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 சிவம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. சிவாய நம. சிவ 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 சிவாய நம.